சொல்லுங்க. வேறுங்க நம்ம வந்து பின்னாடி பக்கம் இருக்கிறோம். லாக்கரில் சாமான்லாம் வைக்கணும். உள்ளே வந்து ஃபோன்லாம் அலவுட் கிடையாது. அதனால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உங்களுக்கு நாங்கள் காமிப்போம். நாங்கள் முடிஞ்ச அளவு காமிக்கிறோம். இப்போ பின்னாடி பக்கம் போவோம். பின்னாடி இல்லை, நாங்கள் இப்போ பின்னாடி தான் இருக்கோம். முன்னாடி பக்கம் போயிட்டு பேக்ஸ்லாம் லாக்கரில் வச்சுருவோம். ஃபோன்லாம் உள்ள அலவுடு கிடையாது. அதனால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காமிப்போம். இங்கே பாருங்க, இதுதான் லாக்கர். இங்கே தான் இப்போ எல்லா பேக்கெல்லாம் வச்சுட்டு ஃபோனெல்லாம் உள்ளே வச்சுட்டு போக போகிறோம். நாங்கள் பையெல்லாம் இதுக்கு செப்பல் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. நீங்கள் இதுக்கு செப்பல் வச்சுட்டு போகலாம். பாருங்க, குரல் ராம் மந்திரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் அங்கே எல்லோரும் லைனில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஆனாலும் பார்த்து போகணும். அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு உங்கள் விஷயத்தை நீங்கள் ஃபுல் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் ரொம்ப ஃபன்னிங்கோட ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான இடத்தெல்லாம் பாருங்கள். ஓகே, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா கோயில்? நல்லா இருந்துச்சு. சரி, உங்களுக்குலாம் உள்ள போனால் பட்டு உள்ள போயிட்டு சீக்கிரமாக ஆகிட்டோம். தரிசனம் சீக்கிரமாக ஆகிடும். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே ராமர் கோயில் எல்லாம் ஒரு ஸ்டோரி லைனாக அழகாக எழுதிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பிக்சர்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஆர்டிஃபிஷியல் சொல்லுங்க. நல்லா தரிசனம் ஆகிடுச்சு ராமர் கோயிலில். உடம்புலாம் ஜிலுக்கு போச்சு. ஜில்லுன்னு ஆயிடுச்சு சாமி. ஜெய் ஸ்ரீராம். நல்லா இருக்குதா பிரசாதம்? இந்த குளிர்ல இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும். பாடுபட்டவங்க எல்லாம்
கேமரா முன்னாடி போ. भगवान का कृपा है, नरक जाने के तैयार रहिएगा, कोई नहीं बचा सकता। दुर्भाग्य के भगवान की द्वारी पर भगवान की नाम वो मनुष्य करने के अधिकारी नहीं है। श्री राम जय राम जय जय राम, श्री राम जय राम जय जय राम, श्री राम जय राम जय வந்து ராமரும் சீதையும் கல்யாணம் ஆகிட்டு இங்கே தான் வாழ்ந்தாங்க. சீதாவோட அப்பா வந்து இந்த வீட்டை வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன பிறகு சீரா கொடுத்தாங்க. சுற்றி நல்லா எப்படி என்ன சொன்ன அப்படிதான் கொடுத்தது கல்யாணம் அவன் கொண்டது அக்னி இது பண்ணது அதானே அவன் கொண்டா பாட்டு அக்கா ராம் சீதா வாங்கின இடம் இந்த வீடு, இதுதான் அந்த வீடு. அவங்க ஃபுல் பெரிய வீடு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம். அப்புறம் இதுதான் அந்த இடம், கால்பாதை இருக்கு, சாமி இது எல்லாம் வேண்டிட்டு போகிறாங்க. அப்புறம் இங்கே ஏதோ ஹவன் குண்டு இருக்கு. இதில் வந்து ஏதோ அக்னி இருக்கிற மாதிரி, ராமி அக்னி இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி இருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள சாமி இருக்கு. உள்ள 3 சாமி இருக்காங்க, ராம், சீதா, அப்புறம் இன்னொன்று ராமோட தம்பி, 3 பேர் இருக்காங்க அந்த இடத்துல. அழகாக இருக்கு. எடுத்துட்டியா சொல்லட்டா? இப்போ நான் ராம்ல போயிட்டோம். இப்போ நம்ம போகிறது இது மகாதேவோட கோவிலுக்கு. இங்கே மகாதேவ கோவில், ஸ்ரீசக்தி இருந்த இடம். दशरथ महाराज के राजमहल। पतिदेव अपने आप को संभालिए, अगर आप तो कुछ हो गया तो इस औरत को कौन संभालेगा? और अगर आपको कुछ हो गया तो ये रघुकुल का सूर्य अस्त हो जाएगा। और இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தசரதோட வீடு. ராமர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே दशरथ जी महाराज गए और देवी मुझे बूढ़े संपाती का श्राप मेरे चारों ओर ऐसा लग रहा है मानो सिक्का खार कर मुझे अपने माता पिता का मुझे आज श्राप दशरथ जी महाराज हमको सजा मैया हमको समझा रहे हैं महाराज अपने आप को संभालिए। लेकिन दशरथ जी महाराज இங்கே ஸ்டோரி என்ன? माता पिता का श्राप आया। ராமர் வந்து இதுல சின்ன குழந்தையா இருக்காங்க. अब कौशल्या जी उनको समझा रही हैं। बार बार इधर उधर हिला महाराज अपने आप को